இங்க புகழ நடிகர்கள் உடனே பாட்டில் ஓபன் பண்ணிடுவான், சாராயத்தை குடிச்சுவான், 4 பொண்ணுகளோட டான்ஸ் போடுவான், 100 பேர் அடிக்கிற மாதிரி ஷோ காட்டுவான். அவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை பண்ண போறாங்க? மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் வர வேண்டும். அவர் எந்த தொழில் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஏழை மக்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய நிலைகளை அறிந்து கொண்டு அவர்களுக்காக போராடக்கூடிய சிந்தனையுடைய தலைவன் நாட்டிலே கட்சி நடத்த வேண்டும், அவன் ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த சிந்தனையுடைய தலைவனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அவரோடு மட்டும் நின்று விடாமல் ஒவ்வொரு தொண்டனையும் அதே போல தாய் உள்ளத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கி மறைந்த தலைவனுடைய பிறந்த நாளிலே நாம் ஒரு சபதம் ஏற்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும். அந்த தாய் உள்ளத்தோடு இருக்கிற ஆட்சி வர வேண்டும். மக்களை நேசிக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும். மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும். உண்மையான மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சி வர வேண்டும். மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய ஆட்சிகள் வர வேண்டும். தர்மமும் நியாயமும் தழைத்தோங்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும். பாதிக்கப்பட்டவனுக்கு சட்டம் உடனடியாக அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும். அந்த ஆட்சி எது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். அந்த ஆட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் கடுமையாக உழைத்து நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்பதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே சபதம் ஏற்போம், உழைப்போம், வெற்றி பெறுவோம். மீண்டும் அண்ணாவின் ஆட்சியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் 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 என்று உறுதிமொழி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.